சார்ந்த ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் ப்ரோ. சரிங்களா, நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் டிஎன்பிசி சார்ந்து பார்த்துடலாம். நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டு 1960. சரிங்களா, இப்போ டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஒரு கூட்டத்தொடர் நடக்குது அப்படின்னா நாடாளுமன்றத்தில் 2 அவைகள், மாநிலங்களவை, மக்களவை இருக்குது. ஒரு மசோதா நிறைவேற்றத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் தான் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்டுறதுக்கு அழைப்பர். அப்போ அழைப்பு விடுப்பவர் யார்? அழைப்பு விடுப்பவர்னு கேட்பாங்க, குடியரசுத் தலைவர். சரிங்களா, இப்போ கூடுதல் தகவல் பார்க்கலாம். முதலாவது கூட்டத்தொடர் பார்த்தீங்கன்னா இந்த வரதட்சணை தடுப்பு மசோதான்னு சொல்லிட்டு டவுரி ப்ரொபிஷன் பில், இந்த பில்லுக்காக தான் பார்த்தீங்கன்னா 1960 போடுறாங்க. சரிங்களா, ஆர்டிகல் 108 படி கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்ட வழிவகை செய்யறதுக்கான ஆர்டிகல். சரிங்களா, ஆனால் இந்த கூட்டு அவைக்கு தலைமை யாருன்னா ஸ்பீக்கரை தலைமை தாங்குவார். சப்போஸ் ஸ்பீக்கர் வரல அப்படின்னா லெப்டினன்ட் ஸ்பீக்கரான லோக்சபாவுடைய துணைத் தலைவர் அவர் தலைமை தாங்குவார். அவரும் வரலைன்னா ராஜ்யசபாவுடைய துணை சேர்பர்சன். அதனால் ராஜ்யசபாவுடைய சேர்பர்சன் வரும்போது துணை குடியரசுத் தலைவர் வருவார். அவர் வரமாட்டார், துணை சேர்பர்சன் வருவார். சரிங்களா, ஓகே. வரலாற்று ரீதியாக இந்த மசோதா தொடர்பான கூட்டம் 1961 மே மாதத்தில் நடைபெற்றது. சரிங்களா, இப்போ டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இதான் கொடுக்கப்பட்டது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா நடைபெற்ற 3 கூட்டத்தொடர் என்னென்னா வரதட்சணை தடுப்புக்காக போட்டது தான் 1961. சரியா, மசோதா 1960 நிறைவேற்றப்பட்டது. இது சட்டமாக வந்தது 1961. சரிங்களா, வரதட்சணை தடுப்பு சட்டம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 1978 வங்கி பணி ஆணையம் ரத்து செஞ்சது. சரிங்களா, இதுக்கும் கூட்டத்தொடர் தான் போட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2002 பயங்கரவாத தடுப்பு சட்டம் போட்டாங்க. சரிங்களா, சரி. இப்போ கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற ஆண்டுன்னு கேட்டிருக்காங்களா? சரிங்களா, இதுக்கான சரியான விட 1960. சரிங்களா, ரெகுலராக கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.